அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அதே போல் ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். இங்கே செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூஸ் வந்துடும். சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஒரு யூனிட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 2 புக்கு கொடுத்துருவேன். ஓகே, அதில் வந்து தியரி சால்வ்டு ப்ராப்ளம்ன்ட்டு கமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்லெட் தான். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் படிச்சிக்கலாம், யூஜிடிஆர்பிக்கும் படிச்சிக்கலாம், பிஜிடிஆர்பிக்கு படிச்சிக்கலாம். ஸோ அது காமனாக ரெடி பண்ணியிருக்கிற சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் எம்சிக்யூ புக்லெட்டு 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 புக்லெட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ப்ராப்ளம் புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, அதுக்கப்புறம் யூடியூப் அப்லோடட் வீடியோஸ் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் சண்டே டெஸ்ட்டு கொடுத்தது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்லாம் பார்க்க போகிறோம். ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, கன்ஃபார்மல், கனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவையுமே வந்து உங்களுக்கு எம்சிக்யூஸாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாகிடும். ஸோ அதனால் நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து கொஷின் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, ரெகுலராக கேட்குற கான்செப்ட் இதெல்லாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணால் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், 9384686847. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். லெட் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/3. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் டி என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1/2, ஆப்ஷன் சி 1, ஆப்ஷன் சி 1/3. இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக ஃபிக்ஸட் பாயிண்டோட டெஃபினேஷன் என்ன, அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும், டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ டி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 1/3 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 3xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 2x ஈக்குவல் டு 1 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து ஆஃப். அப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? ஃபிக்ஸட் பாயிண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இது இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஃபைண்ட் த ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அப்போ டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இந்த பாயிண்ட் அதுக்கே ஃபிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனில் வேல்யூ கிடைச்சிடும். இப்போது உங்களுடைய ஃபிக்ஸட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x/x² - 1. இதனுடைய ஃபிக்ஸட் பாயிண்ட் என்ன வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஓகே, ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். விச் கண்டிஷன் கேரண்டி யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எப்போ யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கான்ட்ராக்ஷனாக இருந்தால், அதாவது ஃபிக்ஸட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் யூனிக்காக இருக்குமா, ஒரே ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் தான் கிடைக்குமா அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கான்ட்ராக்ஷன் மேப்பாக இருந்தால். கான்ட்ராக்ஷன் மேக்ஸோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்க, இது பெனாக் கான்ட்ராக்ஷன் பிரின்சிபல் ஆர் ஃபிக்ஸட் பாயிண்ட் தேர்ன்னு சொல்லுவோம். norm of t of x minus t of y less than or equal to k times norm of x minus y where k lies between 0 to 1 இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அது வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் மேப்னு சொல்லுவோம். அந்த கான்ட்ராக்ஷன் மேப்புக்கு யூனிக் ஃபிக்ஸட் பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறேன். f of x equal to 1/√x x belongs to open interval 0,1. Find a fixed point. Okay, fixed point of f and check f is contraction. Okay, contraction map na nan theriyudilla. So there exists a case such that norm of t of x minus t of y less than or equal to k times norm of x minus y. இந்த k என்றது 0 to 1 கூட லைஸ் ஆகணும். புரியுதுங்களா? இங்கே எக்ஸோட ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கேன்னா 0,1ல் இந்த டொமைன் ஃபிக்ஸ் பண்ணுறேன். எஃபோட டொமைன் 0,1ல் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபிக்ஸட் பாயிண்ட் கண்டுபிடிங்க, as well as இது கான்ட்ராக்ஷனான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் w ஈக்குவல் டு z², அதாவது t ஆஃப் z ஈக்குவல் டு z² அர்த்தம். ஓகே, கன்ஃபார்மலட்டு எந்த பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்க. கன்ஃபார்ம்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு மேப்பு கன்ஃபார்மில் இருந்தால் t டேஷ் ஆஃப் z வந்து நெவர் 0வாக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ எந்த பாயிண்ட்டில் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு பார்க்குறோம். ஸோ அப்போது t ஆஃப் z வந்து z² எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா t டேஷ் ஆஃப் z நமக்கு என்ன கிடைக்கும், 2zன்னு கிடைக்கும். இது எங்கே 0 ஆகும், 0ல் 0 ஆகும், z ஈக்குவல் டு 0ல் வேனிஷ் ஆகிடும். அப்போ எக்ஸப்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் z ஈக்குவல் டு 0ல் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக இருக்கும், கன்ஃபார்மலாக இருக்கும். கன்ஃபார்மல் மேப்பிங்னா டெரிவேட்டிவ் வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதுதான் கன்ஃபார்மல். ஸோ f ஆஃப் z ஈக்குவல் டு e பவர் z எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கன்ஃபார்மல் மேப். ஏன்னா இது நெவர் 0, அதனால் இது கன்ஃபார்மல், டெரிவேட்டிவ் வந்து நெவர் 0. f ஆஃப் z ஈக்குவல் டு sin z எந்த பாயிண்ட்ஸில் கன்ஃபார்மல்னு கண்டுபிடிங்க. f ஆஃப் z ஈக்குவல் டு cos z எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த பாயிண்ட் இது வந்து கன்ஃபார்மல்னு கண்டுபிடிங்க. பாயிண்ட் ஆஃப் கன்ஃபார்மல் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே,
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆப்ஷன் பி தான் கரெக்ட். என்னுடைய டீட்டெயில் சொல்யூஷன் MCQs பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். கொஷின் பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நறுக்காக இருக்க பாருங்கள். ஒவ்வொரு கொஷினுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், MCQs கலெக்ஷனை வாங்கி படிங்க. MCQsலாம் தரமாக இருக்கும். ஒவ்வொரு MCQsமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே சாப்டர் வைஸ் செதுக்கியிருப்பேன். ஓகே, ஸோ அந்த புக்லெட்ஸ்லாம் நிறையா நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போது 1 by 1 ஒரு சில புக்லெட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இந்த புக்ஸ்லாம் வாங்கி படிங்க. இப்போது இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா புக்லெட்டுங்க. ஆல் யூனிட்கான ஃபார்முலா புக்லெட்டு 10 சாப்டருக்குமே போட்டிருப்பேன். 10 சாப்டருக்கு ஃபார்முலா புக்லெட் வந்து தரமாக இருக்கும். இப்போ ஃபூரியர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஃபார்முலா கண்ணு கொத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இது வந்து ஒவ்வொரு தப்பு இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவையுமே நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து வெக்டர் கால்குலஸில் வந்து கேட்பாங்க. லாப்லாசியன் போலார் ஃபார்மு, கார்ட்டீசியன் ஃபார்மு, சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் ஃபார்மு, ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் ஃபார்மு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதிலேருந்தே உங்களுக்கு ஒரு 25 கொஷின் கிட்ட மாட்டிக்கும். அப்போ டேரெக்டாக 25 கொஷின் இந்த புக்லெட்டில் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தானே ஆகணும். ஃபார்முலாஸ், ரிசல்ட், ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அது இல்லாமல் இப்போ ஒரு சில ப்ராப்ளத்தை அப்ளை பண்ணி படிக்கணுன்னாலும் என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முலாவும் நான் வச்சுருக்கேன். நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் இன் Z என்ன, நம்பர் ஆஃப் ஐடியல்ஸ் இன் Z ப்ரைம் பியாக இருக்கும்போது என்ன நடக்கும், ப்ரைம் ஐடியல்ஸ் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் ஐடியல் எவ்வளோ இருக்கும், கோஷன்ட் ரிங் எவ்வளோ இருக்கும், இதெல்லாமே கரெக்டாக ஒன்றுமே நான் கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். ரேங்க் நலிட்டி தியரம், டைமென்ஷன்ஸு, கர்னல் ஆஃப் இமேஜ், கர்னல் சஸ்பேஸ் இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு இன்ட்டு ஃபார்முலா மாதிரி நிறைய பேசியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த புக்லெட்ஸை வாங்கிக்கிங்க, ரொம்ப ஒர்த்தான புத்தகம். இது ஃபார்முலா புக்லெட்டு, 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட். அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரே அனாலிசிஸ். சார் நான் UGTRB கேண்டிடேட்ஸ் மட்டும் வாங்கிக்கலாமா, CSR படிச்சுட்ருக்கேன், தாராளமாக வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஓகே, ஸோ என்னுடைய நாலேஜுக்கு இது எல்லாமே நான் ரெடி பண்ண புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வாங்கி படிங்க. டெஃபினட்டாக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஃபார்முலாஸ் உங்களுக்கு கையில் மாட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். The image of a line x equal to 1 under the transformation w equal to z plus 1க்கு என்னன்றதை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து z equal to x plus iy எடுத்துப்போம். w transformation u plus iv எடுப்போம். இது வந்து ரியல் அண்ட் இமேஜினரியாக கம்பேர் பண்ணுங்கள். அப்போ பண்ணுறச்சே u equal to x plus 1 வரும். u equal to at x equal to 1ல் பார்த்தீங்கன்னா u ஓட வேல்யூ அது 2. ஏன்னா at x equal to 1க்கு u வந்து ஒரு 2. அப்போ இமேஜ் ஆஃப் அ லைன் அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா u வேல்யூ என்ன கிடைக்குது, உங்களுக்கு 2 கிடைக்குது. அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ வியோட வேல்யூ y வருது. இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்ன்றதால இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ u மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் w equal to 1 by z மேப் சர்க்கிள் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் இன்ட்டு நான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுவுமே ஒரு சர்க்கிள் அண்ட் ஸ்ட்ரைட் லைனாக தான் மேப் பண்ணும். ஏன்னா இது ஒரு இன்வெர்ஸ் மேப்பு. ஸோ ஒன்று சர்க்கிளாக இருந்தால் ஸ்ட்ரைட் லைனாக மேப்போ, ஸ்ட்ரைட் லைனாக இருந்தால் சர்க்கிளாக மேப்போ. இன்வெர்ஸ் மேப் இது ஆக்சுவலாக. ஓகே, ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவுமே ஒரு வந்து கன்ஃபார்மல் மேப் தான். எந்த பாயிண்ட்டில் இது கன்ஃபார்மலாக இருக்கும் அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் w equal to z plus 3 divided by z plus 4. எவ்வளோ நீட்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள் கொஸ்டின். சொல்யூஷன் டிஸ்கஷன் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபிக்ஸட் பாயிண்ட்னு அர்த்தம் அந்த t of z equal to zன்னு எடுத்துக்கலாம். ஸோ zன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2z plus 3 divided by z plus 4 போட்டு ஈக்குவலைஸ் பண்ண வரும்போது z equal to 1, z equal to -3. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, அடுத்து அண்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் w equal to z plus 1 by z யூனிட் சர்க்கிள் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா யூனிட் சர்க்கிள் தானே. யூனிட் சர்க்கிள்ன்றது உங்களுக்கு வந்து z equal to r e power i theta நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரோட வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். அண்ட் e power i theta ஏன்னா ரேடியஸ் 1ன்றதால. அப்போ 1 by z வந்து என்ன கிடைக்கும், e power minus i theta. கரெக்டுங்களா? அப்போ z plus 1 by z ஆட் பண்ணுறச்ச நம்மளுக்கு என்ன கிடைக்கும், e power i theta plus e power minus i theta. இது வந்து 2 cos thetaக்கு ஈக்குவல். ஆமாம் தானே? ஏன்னா e power i theta என்ன எழுதிக்கலாம், cos theta plus i sin theta. ஓகே, அது போல் e power minus i thetaவை cos theta minus i sin theta. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறச்ச e power i theta plus e power minus i theta வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 2 times cos thetaன்னு கிடைக்கும். ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அப்போது வந்து ரியல் லைன் தான் வருது, ரியல் லைன் செக்மெண்ட்டாக தான் வருது. ஏன்னா தீட்டா வந்து ஒன்று ஃபைனட் ரேஞ்சில் வரும் 0 to 2π. ஸோ வரச்ச அந்த லைன் செக்மெண்ட்டாக வரும். ரியல் அனாலிசிஸில் ஒரு லைன் செக்மெண்ட்டாக வரும். ரியல் லைனில் ஒரு லைன் செக்மெண்ட். ஏன்னா 0 to 2π ரேஞ்சு. 0 to 2πக்கு இந்த காஸ் தீட்டா லைஸ் பிட்வீன் 0 to 1 to -1. அப்போது இது வந்து -2 to +2 வரைக்கும் தான் ஓடியாந்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா -2 to +2 அவ்வளோதான். இந்த ரியல் லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட் லைன் சொல்லக்கூட லைன் செக்மெண்ட்னா ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பார்ட். ஓகே, புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கொஷின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணிக்கிங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லாம் கொஷின் நிறையா எடுத்து கொடுத்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, விச் ஆஃப் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப் அப்பர் ஆப் லைன் டு யூனிட் சர்க்கிள். அப்பர் ஆப் லைனை யூனிட் சர்க்கிளாக மேப் பண்ணுறது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் வராது. ஓகே,
ஸோ எப்படி சார் சொல்கிறீங்க? அப்பரா பிளேனில் ஒன்று எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் இருக்கும், I 0,1 இருக்கும், இது வந்து ஐன்னு எடுத்துப்போம். அப்போது டபிள்யூக்கு இந்த இசட்டுக்கு பதில் ஐ போடுங்க. I - I டிவைடட் பை I + Iன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 0ன்னு வரும். அது எங்கே போல் விழும்? ஸோ யூனிட் சர்க்கிள்குள்ளே இன்சைடில் விழும். ஓகே, யூனிட் டிஸ்க்குள்ளே விழும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் டிஸ்க்குள்ளே உட்கார வைக்கிறேன். புரியுதுங்களா? வேறு எதனா பாயிண்ட்டு அப்பரா பிளேனில் இருக்கிற பாயிண்ட் எது வேணா எடுங்க. ஸோ 1 + Iன்னு கூட எடுத்துக்கோங்க. அப்பரா பிளேனில் இருக்கிறது தான். அப்போ W = 1 + I - I டிவைடட் பை 1 + 2iன்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா? அப்போ I கேன் 1/1 + 2i. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நார்ம் வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 1 தான். அப்போது இன்சைட் ஆஃப் த யூனிட் டிஸ்காக தான் இருக்கும், இன்சைட் ஆஃப் த சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களோட பைனரி மேப் விச் மேப் அப்பரா பிளேன் டு யூனிட் சர்க்கிளாக கேட்டிங்க, யூனிட் டிஸ்காக கேட்டிங்கன்னா Z - I டிவைடட் பை Z + I. ரொம்ப முக்கியமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கிங்க, நோட் போட்டு எழுதுங்க. அடுத்து இஃப் W = log Z then the circle center at origin transform into நான் சொல்லி கேட்பாங்க. இப்போ சர்க்கிள் சென்டர் அட் ஆரிஜினா Z = R e⁻I⁻, அவ்வளோதான். ஓகே, என்ன ரேடியஸ் வேணால் இருக்கலாம். அப்போ W = log of R e⁻I⁻ நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா log R + I into argument of Z, argument of I into θ அது கூட வச்சுப்போம், தீட்டான்னு. அப்போ log R + I into θ அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது பாருங்கள். ஹரிசாண்டல் லைனா, வெர்டிக்கல் லைனா, சர்க்கிளா? இது வந்து ஒரு அகைன் இது வந்து ஒரு ஃபோலார் ஃபார்முக்கான கண்டிஷன். ஓகே, ஒரு சர்க்கிள் இமேஜோடைய ஃபோலார் ஃபார்ம். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? இது இந்த லைன் செக்மெண்ட்டில் இப்போ தீட்டா வந்து நீங்கள் 0 பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். தீட்டா 0 பண்ணால் உங்களுக்கு log Rன்னு வந்து நிற்கும். ஓகே, தீட்டா 0 பண்ணுறீங்க அப்படின்னா இமேஜ் வேல்யூ வந்து log R. அப்போ இது ஆக்சுவலாக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒன்று வெர்டிக்கல் லைனா, இன்னும் ஹரிசாண்டல் லைனா, அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இது வந்து ரியல் ஆக்சிஸ். அப்போ ரியல் ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் ஆர் வெர்டிக்கல் லைன் ரெண்டுத்தில் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ தீட்டா வந்து உங்களுக்கு வரல, தீட்டா வந்து சப்போஸ் உங்களுக்கு தீட்டா ரேஞ்சு வந்து ஒரு 0 வேல்யூ இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சுக்கு தீட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போது லைன் வெர்டிக்கல் டு இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். தீட்டா ரேஞ்சு வந்து உங்களுக்கு ஒரு 0 இல்லாமல் வேறு எதனா எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இமேஜ் வேல்யூ வந்து ஒன்று இங்கே வெர்டிக்கல் ஆக்சிஸில் போய் உட்காந்துரும். அப்படியே எடுத்தாலும் ரியல் ஆக்சிஸில் ஒரு லைனாக இருக்கும், அந்த லைனில் ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ உங்கள் பார்க்குறச்சே இது வந்து ஹரிசாண்டல் லைன்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ Z = R e⁻I⁻, W = log R + I⁻ எடுத்துக்கிறேன். இது U = log Rன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா R and U are remains constant. ஏன்னா தீட்டா தான் உங்களுக்கு வெரி ஆகிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் Y ஆக்சிஸில் வெரி ஆகுது. Y ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு தீட்டா வெரி ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ U and log Rரும் Rோட வேல்யூ சேம்ன்றதால ஃபிக்ஸ்டுன்றதால இந்த லைன் அப்படியே தூக்கிட்டு மேலே போயிட்டே மாரி இருக்கும். அப்போ ஒரு வெர்டிக்கல் லைனாக தான் அது வரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க, நோட் பண்ணிக்கிங்க. W = log Z வந்து சர்க்கிளை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு ஹரிசாண்டல் லைனா வெர்டிக்கல் லைனான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வெர்டிக்கல் லைனை டிக் அடிக்கணும். அடுத்து இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. W = Z² ஆர்குமெண்ட் ஆஃப் தீட்டா வந்து லைஸ் பிட்வீன் 0 to π/4 இருந்தால் இதனுடைய ஆங்கிள்ஸ் என்ன வரும்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் W = Z² மேப் த ஆங்கிள் இன்ட்டு என்னன்றதை கேட்குறாங்க. ஜஸ்ட்டு Z = R e⁻I⁻ எடுத்துப்போம். Z² R² e⁻I2θன்னு வந்துடும். இதில் நம்மளுடைய ஆர்குமெண்ட் வந்து 2θ. இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் W பார்க்க போகிறீங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் Z இருக்கிற இடத்துல ஆர்குமெண்ட் ஆஃப் W உட்கார வைக்க போகிறீங்க. அப்போ 0 ≤ 2θ less than 2θ less than π/4. கரெக்டுங்களா? அப்போது 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 less than θ less than π/2 2ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க தீட்டா ஆங்கிள் கொண்டு வரும்போது. அப்போ π/2ன்னு வந்து நிற்கும். புரியுதுங்களா? அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் W வந்து லைஸ் பிட்வீன், ஏன்னா ஆஃப் ஆஃப் த ஆங்கிள் தானே. இப்போ இது வந்து ஆஃப் ஆஃப் ட்வைஸ் த ஆங்கிள். இங்கே தீட்டா இருக்குன்னா அந்த ட்வைஸ் த ஆங்கிள்னது 0. இங்கே தீட்டா இருக்குன்னா ட்வைஸ் த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா π/4 × 2ன்னு அடிப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு π/2ன்னு கிடச்சிரும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கொஷின் நீங்கள் டேரெக்டாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம், படிச்சுக்கங்க. W = Z² வந்து தீட்டா அப்படியா இருந்தால் என்ன மேப் கொடுக்கும் அப்படின்றது கேட்பாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த 10 கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த கொஷினோட PDF வந்து டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த UGTR மேத்தமெட்டிக்ஸ் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு 150 கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணி டீட்டெயில் சொல்யூஷன் போட்டிருக்கேன். இந்த கொஷின் புக்லெட் வாங்கி படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஷின் அனாலிசிஸ்க்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு கொடுத்தது. எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு போட்டிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு சண்டே டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மையும் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து தனியாக புக்லெட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுமே நான் கொஷினாக கேட்குறது எல்லாத்தையும் இதில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இது வரைக்கும் அப்லோட் பண்ண கிளாஸ் மெட்டீரியல், ஸோ ஹைலி இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டட் கண்டென்ட், இது எல்லாத்தையும் நான் பண்ணியிருப்பேன். ஒரு புக்லெட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் கிளாஸ் கொடுத்தது எல்லாம் MCQ ஃபார்மேட் தான். ஒரு சில தியரி பாட்டு பேஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புத்தகம். ஓகே, இதெல்லாம் தியரி பாட்டு கொஞ்சம் பேஸ் பண்ணி கேட்டது. குயிக் ரிவிஷன் ஃபார்முலாலாம் கொடுத்து
எக்ஸாம் டிப்ஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ரொம்பவும் நீட்டாக ரெடி பண்ணியிருப்பேன். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எல்லாம் எம்சிக்யூஸ் தான். ஓகே, எம்சிக்யூஸ் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இதுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் சீரியஸ் மொத்தம் 7 புக்லெட் வருங்க. நான் கொடுக்குற இந்த எம்சிக்யூஸ் காம்போ ஆஃபர் புக்லெட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 புக்லெட் வரும். இந்த 7 புக்லெட்டையும் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் இந்த 7 புக்லெட் வாங்கினவங்க டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட போட்டுருவேன். எவ்ரி வீக் சண்டே. ஸோ சண்டே டெஸ்ட் பேட்ச் வரும். கூகுள் ஃபார்ம் லிங்க் போட்டு விட்ருவேன். சொல்யூஷனும் உங்களுக்கு PDF வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வாங்கி படிங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் நிறைய ஐடியாஸோடு கொடுத்துருப்பேன். இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஆமாம், இந்த கான்செப்டில் கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஷின் தான். அப்போ நம்ம இதை கண்டிப்பாக படிச்சாகணுன்ற ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். படிங்க. இதை விட நிறைய கொஷின்ஸ் நீங்கள் வந்து எம்சிக்யூஸில் பார்ப்பீங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச்லையும் நிறைய கொடுப்பேன். தயவுசெய்து வீடியோ பார்க்குறது நிறுத்திடாதீங்க. வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வீடியோவில் நிறைய ஐடியாஸ் கொடுப்பேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவேன், நிறைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.